அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 107 9வது வசனத்தை பாருங்கள். இதில் நீங்கள் பார்க்கும்போது, அவருடைய கிருபையின் நிமித்தமும் மன்னிப்பு திரருக்கும் அவர் செய்கின்ற அதிசயங்கள் நிமித்தமும் அவரையே துதிப்பார்களாக. அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுஷர்களுக்கு அவர் செய்கின்ற அதிசயங்கள் நிமித்தமும் அவர் நம்ம துதிக்கிறோம். அவனை துதிக்கிற காரணம் என்னென்னா, தேவன்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் எவ்வளோ அற்புதங்களோ அதிசயங்களோ உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கிறார். வியாதிகளை சுகமாக்குறார் இல்லைங்களா? கடனிலிருந்து விடுதலை, திருமணம் தடையிலிருந்து விடுதலை, சமாதானம், சந்தோஷம், வியாதியிலிருந்து விடுதலை, இந்த மாதிரியெல்லாம் தேவன் என்ன பண்ணுறார், எவ்வளோ அதிசயங்கள் நம்ம செய்திருக்கிறார். அதனாலே அவர் நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த உலகத்தில் எத்தனோ பேர் பணக்காரங்க இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, பட்டம் வாங்கியிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களையும் என்னையும் நம்ம ஜாத்திலிருந்து பிரித்து தெரிந்து கொண்டு அவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறாருன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் தேவன் நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோம், சும்மா இல்லை. ஏன்னா தேவனை துதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ரத்தம் சிந்தி அவர் ரத்த கிரயத்தினாலே நம்ம வாங்கியிருக்கிறாருங்க. அன்பானவர்களே, அது மாத்திரம் கிடையாது, அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறவர் அவர். அப்போது நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட அதே 20 நீங்கள் பாருங்கள். நீங்கள் 20 பார்த்தீங்கன்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என்ன அனுப்புகிறார், அவர் என்ன அனுப்புகிறார்னா வசனத்தை அனுப்புகிறார். வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குறார். வியாதியோடு இருந்தால் வசனத்தை அனுப்புவார், ஒரு கடனோடு இருந்தால் வசனத்தை அனுப்புவார், ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது கூட, ஐயோ எனக்கு சமாதானம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வசனத்தை அனுப்புவார். பாருங்கள், என் வாழ்க்கையில் கூட நான் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ணார், அந்த வார்த்தை மூலமாக தேவன் எனக்கு என்ன பண்ணுறாரு, பேசுவார். அப்போ எனக்கு புரியும், இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் என்னை பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதுபோல தான் அன்பானவர்களே, அவர் பேரே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு அவர் பேர். அதனால் நம்ம அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்று கூட உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் அதிசயம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, பாருங்கள், சங்கீதம் 22:26 பாருங்கள். சிறுமைப்பட்டவர்கள் மகிழ்ந்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவரை துதிக்கிறார்கள், உங்கள் இருதயம் என்றென்றுக்கும் வாழும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிறுமைப்பட்டவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவங்கள் கர்த்தரை தேடும்போது அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் அதே சங்கீதம் 34:10 பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. ஏன்னா அவர் அதிசயமான தேவன், அவர் ஆலோசனை கர்த்தா. அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த காலை வேளையில் கர்த்தனை தேடுங்க, அவர் மேலே விசுவாசிங்க, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன்னு சொல்லி அவரை துதிங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு, உங்களை தேடி வரார், உங்களை தேடி வந்து உங்களுக்கு அதிசயங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, அதனால் நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் கேளுங்க. அதே சங்கீதம் 103:5 நீங்கள் பாருங்கள். நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பி வாழ வயதாக்குகிறார் அப்படின்னு. நன்மையினாலே உன் வாய் திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் அதிசயமான தேவனாக இருக்கிறார். அதனால் என்னென்னா, அப்படி ஜீவனுள்ள தேவனோட பிள்ளைங்களான உங்களுக்கு அவர் இன்றைக்கு அற்புதங்களோ அதிசயங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் மட்டும் பண்ணுங்கள், கர்த்தர் தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வத்தையும் படைத்தவரே, சிங்காசனத்தில் மீட்டிருக்கிறவரே, 7 குத்துவிளக்குகளை மத்தியத்தில் வலாவுகிறவரே, 7 நட்சத்திரங்களை வலக்கரத்தில் பிடித்திருக்கிற என் பரம பிதாவே, இந்த காலை வேளையில் சுவாமி உங்கள் பாதப்படியில் உங்கள் சமூகத்தில் கர்த்தாவே நான் வருகிறேனப்பா. ஆவியானவர், இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு புள்ளைங்களும் மேலே தேவா உங்கள் பிரசன்னம் ஆண்டவர் இறங்கட்டும், உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்களை ரட்சியுங்க, ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களும் அதிசயங்கள் செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன் ஆமேன். ஜெபம் பண்ணுங்க, அதிசயங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன்.